எங்கே பார்த்தாலும் இந்த பள்ளி தொல்லை தாங்க முடியலை. ஸோ அந்த பேக்குள்ளே போனனால அதை ஒதுக்கி தள்ளிட்டு அந்த பேக்கை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருந்தேன்னா, ஸோ அதை செஞ்சிடலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு தக்காளி சாதம்னா ரொம்ப பிடிக்கும். இவர் ஒரு விசித்திர பிறவைங்க. பிரியாணி பிடிக்காது, ஆனால் பிரியாணி ஸ்டைல் தக்காளி சாதம், அதாவது எது சாப்பிட்டாலுமே கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறனால நான் 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மிடில் சைஸில் இருக்க வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். எந்த அளவுக்கு பொடியாக ஆய முடியுமோ அந்த அளவுக்கு ஆஞ்சாச்சு. ஏன் பொடியாக ஆயன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக ஆஞ்சிருக்கீங்கன்னா, கத்தியில் இருக்க பதம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னால் கட் பண்ண முடியலை. நீங்கள் பொடியாக ஆஞ்சிக்கோங்க. இதுக்கிடையில் கவரை ஃபுல்லாக நம்ம சேர்த்து வச்சிட்ருக்கேன். இந்த பழக்கம் எனக்கு எப்போ இருந்து வந்துச்சுன்னா, சத்தியமாக பிஃபோர் மேரேஜ் எனக்கு கிடையவே எங்கள் அம்மாட்ட நிறைய திட்டு வாங்குவேன். பட் இப்போ கொஞ்சம் பொறுப்பான அம்மாவாக நடக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க நம்ம தக்காளி சாதத்துக்கு போயிடலாம். எப்பயும் போல் கடாயில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றின பிறகு பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் நட்சத்திரம், அன்னாச்சி பூவு, பிரியாணி ஃப்ளேவர் வரணுன்றதுக்காக நான் பிரியாணி பொடி சேர்க்கவே மாட்டேன். சோம்பு, சின்ன சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, எப்பயும் நம்ம ஆஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு பெரிய வெங்காயம், 4 தக்காளி, புதினா, மல்லி இலையை நல்லா போட்டு சுருளை வதக்கிடணும். வதக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தானே தக்காளி வதங்கும். ஸோ அதையும் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா நல்லா வதங்க விட்டுறணும். ஓகேவா? தக்காளி நல்லா மையாக வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே 2ஐயும் சேர்த்து போட்டுட்டேன். இப்போ எப்பயும் போல் நான் 1/2 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 1 கப் அளவு தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவியாச்சு. நம்மளோட தக்காளி சாதம் 4 விசிலுக்கு அப்புறம் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நான் சொன்னபடி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு பேங்க்கில் ஒரு வேலை இருந்துச்சு. ஸோ நானும் எங்கள் மம்மியும் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.